அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஏபிஜே அப்துல் கலாம் போலீஸ் அகாடமி பெரம்பலூர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு 4 டேஸ் முன்னாடி நம்ம போஸ்ட் போட்டிருப்போம். இந்த வாரம் உங்களுக்கு வெள்ளி சனிக்கிழமை காவல்துறை மானிய கோரிக்கை விவாதம் நடக்குது. அதில் உங்களுக்கு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் சிஎம் ஸ்டாலின் இந்த வருஷம் வர இருக்க எஸ்ஐ மற்றும் பிசிக்கான எவ்வளோ வேகன்சி ஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்போம். ஸோ உங்களுக்கு இன்றைக்கே டிஎன்பிசியும் சரி டிஎன்எஸ்ஆர்பியும் சரி மற்றபடி அந்தந்த போர்டில் இருந்து எவ்வளோ வேகன்சி எந்தெந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எவ்வளோ எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயில் இன்றைக்கி வேகன்சி டீட்டெயில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றினதான் அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்றைக்கி பட்ஜெட் மானிய கோரிக்கை இன்றைக்கி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நடந்திருக்கு. ஸோ அதில் ஒரு எம்எல்ஏ கேட்டதுக்கு நம்ம சிஎம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த வருஷம் நீங்கள் எவ்வளோ வேகன்சி நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க, என்னென்ன எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஷினுக்கு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் சிஎம் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்னும் 18 மாதங்களில் கிட்டத்தட்ட ஒரு 46,584 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்ற மாதிரி 110 விதியின் கீழ் முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 110 விதி எதை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அவசர அறிவிப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுவும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம எஸ்ஐபிசியில் கேட்கறதுக்கு அந்தளவுக்கு வாய்ப்பு இல்லை. டிஎன்பிசியில் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இதையும் நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் எந்த போர்டு மூலியமாக எவ்வளோ வேகன்சி ஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி அதையும் இதில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. டிஎன்பிசி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் கிட்டத்தட்ட ஒரு 17,595 வேகன்சியும், ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலயமா கிட்டத்தட்ட ஒரு 19,260 வேகன்சியும், மருத்துவ தேர்வு வாரியம் மூலயமா கிட்டத்தட்ட ஒரு 3,441 வேகன்சியுமே, நம்ம டிஎன்எஸ்ஆர்பி சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 6,688 வேகன்சி நிரப்பப்படும் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. ஸோ நம்ம மார்னிங்கே இந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் நம்ம மார்னிங்கே நம்ம கம்யூனிட்டி டேப்பில் நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ இதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, இன்னும் 18 மாதங்கள் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 2026 வரையும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் ஆகிருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால இப்போ டிஎன்எஸ்ஆர்பிக்கு கிட்டத்தட்ட ஒரு 6,688 வேகன்சி போட்டிருக்காங்க. இந்த வேகன்சி 2 வருஷமாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுப்பாங்களா, இல்லாட்டி ஒரே வருஷத்தில் எஸ்ஐபிசி ஒரே கால்ஃபரில் எடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய மாணவர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ நம்ம விசாரிச்சு வரையுமே என்ன ஒரு தகவல் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு அதாவது அடுத்த வருஷம் 2025 உங்களுக்கு கால்ஃபர் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இப்போதைக்கு ஆஸ் பர் நோ 2025 எந்த ஒரு பிளானுமே பண்ணலை டிஎன்எஸ்ஆர்பி அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த 6,688 வேகன்சி எப்படி ஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த 6,688 வேகன்சியுமே உங்களுக்கு ஒரே கால்ஃபர், அதாவது எஸ்ஐ ஒரே கால்ஃபர்லேயும் பிசி ஒரே கால்ஃபர்லேயுமே உங்களுக்கு இதை ஃபில் பண்ண போகிறாங்க. இந்த 6,688 வேகன்சியை உங்களுக்கு இந்த வருஷம் எஸ்ஐபிசி போட்டு அடுத்த வருஷம் எஸ்ஐபிசி போட்டாங்க அப்படின்னா, இதை நம்ம ஸ்பிளிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பிசியை உங்களுக்கு 2,000 சில்லற மாதிரி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நிறைய மாணவர்கள் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயரும் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த வேகன்சியை நம்ம பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோன்னா 2,000 சில்லற நம்ம பிசி வேகன்சி எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. நிறைய பேர் வீடியோ போட சொல்லிருந்தீங்க. நாங்கள் ஒரு சில வட்டாரங்களில் ஒரு சில நியூஸை கேதர் பண்ணி நாங்கள் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நம்ம கேட்டுட்டு தான் நம்ம இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ அந்த வேகன்சியில் உங்களுக்கு அதாவது சிங்கிள் கால்ஃபர் தான் உங்களுக்கு எஸ்ஐபிசி, அதாவது 2025 வரையுமே உங்களுக்கு எஸ்ஐபிசி இந்த 2 கால்ஃபர் மட்டும்தான் இருக்குது. 2025 உங்களுக்கு கால்ஃபர் வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எஸ்ஐ வரப்போகிற எஸ்ஐ உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல்லையும் சரி நம்ம டெலகிராம் குரூப்லையும் சரி நம்ம போட்டிருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 800 to ஒரு 1000 வேகன்சி இந்த வருஷம் எஸ்ஐ வேகன்சி எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பிசி வேகன்சி கிட்டத்தட்ட ஒரு 5000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டிருப்போம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த நம்ம சிஎம் ஸ்டாலின் அவங்களும் அஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. நம்ம சொன்னது 100% இப்போ உறுதியாயிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்க அப்படின்னா, மேக்ஸிமம் உங்களுக்கு ஜூலை அல்லது ஆகஸ்ட்டுக்குள்ளே உங்களுக்கு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 800 to ஒரு 1000 வேகன்சி நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு பிசி வேகன்சி எப்போ வரும் அப்படின்ற மாதிரி நிறைய மாடல் கேட்டுருக்கீங்க. எஸ்ஐ ஆஸ்பிரன்ஸோட பிசி ஆஸ்பிரன்ஸாக ரொம்ப அதிகமாக இருக்கீங்க. ஸோ பிசி வேகன்சி எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5000 கிட்ட அல்லது ஒரு 5000 ப்ளஸ் பிசி வேகன்சி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த வருஷம். பிசி நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த இயர் எண்டில் எதிர்பார்க்கலாம். அதாவது ஒரு செப்டம்பர்
நவம்பர் பிட்வீனில் வந்து பிசி நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். பட் வந்து பிசி எக்ஸாம் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் தான் இருக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் மேபி உங்களுக்கு ஃபிப் அல்லது மார்ச் மாதத்தில் உங்களுக்கு வந்து பிசி எக்ஸாம் இருக்கும். ஆனால் எஸ்ஐக்கும் பிசிக்கும் உங்களுக்கு இந்த வருஷத்துலேயே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. எஸ்ஐக்கு எக்ஸாம் இந்த வருஷத்தில் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸ் எல்லாம் அடுத்த வருஷம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிசி நோட்டிஃபிகேஷன் இந்த வருஷமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. பிசி மீதி ப்ராசஸ் அதாவது எக்ஸாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் தான் இருக்கும். ஸோ அதை மீன் பண்ணி தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 2025 அந்த 2026 ஜனவரி வரையும் அந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணி இந்த ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதற்கான காரணம் இதுதான். உங்களுக்கு 2025 எந்த ஒரு கால்ஃபருமே கிடையாது. டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்புல இருந்து எஸ்ஐயும் சரி பிசியும் சரி டெக்னிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் அந்த மாதிரி வந்து எந்த ஒரு கால்ஃபருமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து நிகழ்காலத்தை விட்டுட்டு நீங்கள் வந்து எதிர்காலத்துக்கு வந்து யாருமே வந்து ஆசைப்படாதீங்க. நிகழ்காலத்தில் என்ன கிடைக்குதோ அதை வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு எஸ்ஐபிசி நோட்டிஃபிகேஷன் இந்த வருஷம் கன்ஃபார்ம் இருக்குது. வேகன்சி நல்ல பல்க் வேகன்சி வரப்போகுது. எஸ்ஐக்கு 800+, பிசிக்கு 5000+ வேகன்சி கண்டிப்பாக இருக்குது. ஸோ இவர் வந்து சொன்ன அந்த வேகன்சி வந்து ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த வருஷமே நோட்டிஃபிகேஷன் விட்டுருவாங்க. பிசிக்கு மட்டும் நெக்ஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். எஸ்ஐக்கு இந்த வருஷமே எக்ஸாமினேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுருவாங்க. மற்ற ப்ராசஸ் எல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இயர் டிஎன்யூஎஸ்ஆர்பியால் எந்த ஒரு எக்ஸாமுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இருக்கிற சான்ஸ் வந்து எல்லாமே வந்து நல்லபடியாக வந்து உபயோகப்படுத்திங்க. உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பிசி நோட்டிஃபிகேஷனாக போன வருஷம் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்தையுமே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 3500 கிட்ட தான் பிசி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. எஸ்ஐ வந்து ஒரு 700 சில்லரை வந்துச்சு. இந்த வருஷம் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் 800 to ஒரு 1000 கிராஸ் பண்ண கூட வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. பிசி நோட்டிஃபிகேஷன் கிட்டத்தட்ட ஒரு 5000+ வந்து கன்ஃபார்ம் பிசி நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதில் மென்ஸுக்கு மட்டுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000+ வேகன்சி வந்து மென்ஸுக்கு வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. அது வந்து பெட்டாலியனில் மட்டுமே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சான்ஸு. அடுத்த வருஷம் கால்ஃபர் வருமா வராத யாரும் யோசிக்காதீங்க. இப்போதைக்கு வந்து அடுத்த வருஷம் எந்த ஒரு கால்ஃபரும் இல்லாத மாதிரி தான் வந்து இதுவரை இப்போதைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த வருஷம் எஸ்ஐபிசி நோட்டிஃபிகேஷன் கன்ஃபார்ம் இருக்குது. ஸோ அதனால் படிக்கக்கூடிய மாணவர் வந்து தொடர்ச்சியாக படிச்சுட்டு இருங்க. கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஏன்னா வேகன்சி வந்து ரொம்பவே வந்து அதிகமாக தான் வரப்போகுது உங்களுக்கு. ஸோ அது இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ வந்து ஒரு சில மாணவர்கள் வந்து டெக்னிக்கல் ப்ளஸ் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஆஸ்பிரண்ட்ஸாக நிறைய பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஜனவரிலேருந்து வந்து ஒரு சில பேர்லாம் வந்து நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம யூடியூப்பில் எந்த வீடியோ போட்டாலும் ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டு டெக்னிக்கல் எஸ்ஐ அந்த ஆஸ்பிரண்ட்ஸுக்கு மட்டும் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நான் இந்த வீடியோவில் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டு ப்ளஸ் வந்து டெக்னிக்கல் எஸ்ஐ அதாவது இந்த வருஷமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அது இன்னும் ஃபைனல் பண்ணல, 100% வந்து கன்ஃபார்ம் ஆகல. உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து இந்த வருஷம் டெக்னிக்கலும் ஃபிங்கர் பிரிண்ட்டு ரெண்டும் மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு தாலுக் எஸ்ஐ கூட உங்களுக்கு அந்த ரெக்ரூட்மெண்ட்டில் நோட்டிஃபிகேஷனை விட்டுட்டு எக்ஸாம் வந்து செப்பரேட்டடாக கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் இருக்க அப்படின்ற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு. ஸோ வந்து இன்னும் ஃபைனல் பண்ணலை. உங்களுக்கு இதை ஃபைனல் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்ட்டு வர வெள்ளி இல்லாட்டி சனிக்கிழமை உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து தெரியும். நம்ம ஸ்டாலின் அவங்களே சொல்லுவாங்க. உங்களுக்கு பிசியில் எவ்வளோ வேகன்சி வரப்போகுது, அதாவது பெட்டாலியன், ஏஆர், ஜெயில் வார்டன் ப்ளஸ் வந்து ஃபயர், அதே மாதிரி வந்து தாலுக் எஸ்ஐயில் உங்களுக்கு பெட்டாலியன், ஏஆர் ப்ளஸ் வந்து எஸ்எஃப்ஓ அசிஸ்டன்ட் ஜெயிலர் வந்து ஆட் ஆகுது என்னன்னு இது வரையும் ஒன்றும் கன்ஃபர்மேஷன் வைஸ் நம்மளுக்கு கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் ப்ளஸ் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் அந்த வேகன்சி வந்து உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸாக உங்களுக்கு வெள்ளி இல்லாட்டி சனிக்கிழமை நம்ம காவல்துறை மணி குறிக்கிறது. அதில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வந்து வேகன்சி டீட்டெயில் ஸ்டேட்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வெள்ளி இல்லாட்டி சனிக்கிழமை வந்து நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை பற்றி நம்ம அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம அஃபிஷியலாக நம்ம தெரிஞ்சிக்கலாம். எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்ற நம்ம தெரிஞ்சிக்கலாம். ஸோ இப்போதைக்கு 6688 வேகன்சி இது ஃபுல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த வருஷம் வந்து அறிவிப்பு வந்து வெளியிட போகிறாங்க. எஸ்ஐலையும் சரி பிஎஸ்லையும் சரி. அதனால் படிக்கக்கூடிய மாணவர்கள் தொடர்ச்சியாக படிச்சுட்டே இருங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சான்ஸு. ஸோ அதனால் இந்த சான்ஸை வந்து உங்களுக்கு வந்து அடுத்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷம் இந்த சான்ஸ் வந்து மறுபடியும் கிடைக்குமா அப்படின்னு மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து எஸ்ஐக்கும் பிசிக்கும் வந்து வேகன்சி ரொம்பவே அதிகமாக இருப்போது. ஸோ அதனால் படிக்கக்கூடிய மாணவர்கள் தொடர்ச்சியாக படிச்சுட்டுருங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து உங்கள் லட்சியத்தை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடையலாம். தேங்க்யூ.